அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் தா. ஸ்டீஃபன் ராஜ். நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவன். எனது தலைப்பு இந்தியா. இந்தியா சுதந்திரத்திற்கு முன் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவின் பல பகுதிகளில் தனது ஆதிக்கத்தை செலுத்தியது. இது அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக ரீதியிலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா சாதனைகள் மற்றும் முன்னேற்றம். இந்தியா சுதந்திரம் அடைந்த போது மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தது. ஆனால் படிப்படியாக பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளது. விவசாயம், தொழில், சேவை போன்ற துறைகளில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சி, அணுசக்தி போன்ற துறைகளில் இந்தியா குறிப்பிடத்தக்க சாதனைகளை நிகழ்த்தியுள்ளது. தகவல் தொழில்நுட்பத் துறையில் இந்தியா உலக அளவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. எதிர்கால இந்தியா மாணவர்கள் கையில்தான் என்று ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னது போல, ஏடு தூக்கி இன்று பள்ளியில் பயிலும் மாணவர்கள் நான் நாளை நாடு காக்கும் தலைவர்களாய் சிறந்து விளங்க போகிறோம். வேற்றுமையில் ஒற்றுமைதான் பாரதம். வேதங்கள் பிறந்த இடம் பாரதம். இந்திய மக்களின் ஒற்றுமைதான் இந்திய ஒற்றுமைக்கு அடிப்படை வேறாக இருக்கும். மொழிகள் பல, இனங்கள் பலாயினும் இந்து, முஸ்லிம், கிறிஸ்டினாயினும் ஒன்று. உடன் பிறந்தவர்கள் யாவரும் ஒன்று என்ற உணர்விலேயே வளரும் நாடு இது. எதிர்காலத்தில் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் ஒன்று சேர்ந்து நம் நாட்டை முன்னேற்ற பாதையில் செல்ல வழிவகுக்க வேண்டும். ஒரு நாடு முன்னேற வேண்டுமானால் கல்வி ரொம்ப முக்கியம். எனது பார்வையும் லட்சியமும் இந்தியாவில் ஒளிவிலும் சிந்தனையாக ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உயர்கல்வி கற்க வேண்டும். அந்த கல்வியில் மருத்துவம், வேளாண்மை, கணினி மற்றும் விண்வெளித்துறை அனைத்து மாணவர்களுக்கும் சமமாக பாகுபாடின்றி கிடைக்க வேண்டும். எனது இந்திய நாடே உந்தன் கொடியின் நேசம். அது கடல் கடந்து வீசும், அதை அறியும் பல தேசம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.